வெளியூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதி 18 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது PGTRB தமிழுக்குரியது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். இப்போ வாங்க நம்ம சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதிக்கு போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் புலவர் குழந்தை. இவரது காலம் 1906 முதல் 1972 வரை. இவர் ஒரு பகுத்தறிவுவாதி, பள்ளி தமிழாசிரியராக பணியாற்றியிருக்காரு. இவருடைய ராவண காவியம் நூலை கிபி 1948 காங்கிரஸ் அரசு தடை செய்தது. கிபி 1971 கலைஞர் அந்த தடையை நீக்கி இந்த நூலை வெளியிட்டிருக்காரு. இவர் எழுதிய இலக்கண நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா யாப்பதிகாரம், தொடை அதிகாரம், இந்நூல் இவர் எழுதிய இலக்கண நூல்கள், அரசியல் அரங்கம், சுரமஞ்சரி, சங்கத்தமிழ் செல்வம், நெருஞ்சிப்பழம், தமிழக வரலாறு, ஒன்றை குலம் போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் திருமுருக கிருபானந்த வாரியார். இவரது காலம் 1906 முதல் 1993 வரை. 12 வயது நிரம்பியிருந்த போதே தேவாரம், திருவாசகம், திருவருட்பா, கந்தபுராணம், கம்பராமாயணம் போன்ற நூல்களில் பாடல்களை மனனம் செய்திருந்தார். 15 வயதிலேயே சொற்பொழிவு ஆற்றக்கூடிய பேராற்றல் இவருக்கு இருந்தது. திருப்புகழ் அமிர்தம் என்ற திங்கள் இதழை நடத்தியிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் கந்தவேல் கருணை, சிவன் செல்வர், ராமகாவியம் இவரெல்லாம் எழுதியிருக்காரு. இசையோடு நகைச்சுவை ததும்ப சிறப்பாக சொற்பொழிவாற்றி பக்தி இலக்கியங்களை மக்களிடம் கொண்டு சென்றவர் கிருபானந்த வாரியார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியவங்க ராசமாணிக்கனார். இவரது காலம் 1907 முதல் 1967 வரை. இலக்கியம், வரலாறு, பண்பாடு, கல்வெட்டு முதலான பல்துறைகளிலும் ஆய்வு மேற்கொண்ட அறிஞர் இவர். இவர் எழுதிய நூல்கள் பெரிய புராண ஆராய்ச்சி, 10 பாட்டு ஆராய்ச்சி, தமிழர் திருமணத்தில் தாலி, உரைநடை வளர்ச்சி, சைவ சமயம், கம்பன் யார், சைவ சமய வளர்ச்சி, தமிழர் நாகரிகமும் பண்பாடு போன்ற நூல்கள் எழுதியிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவர் பன்மொழி புலவர் அப்பாதுரையார். இவரது காலம் 1907 முதல் 1989 வரை. தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் இவர் அறிந்தவர். திருக்குறள் மணி விளக்க உரை என்ற இவருடைய நூல் 6 தொகுதிகளை வெளிவந்தது. திருக்குறள் உரைக்கெனவே முப்பால் ஒளி என்ற இதழை 6 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தியிருக்காரு. குமரிக்கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு, தென்னாட்டு போர்க்களங்கள், கொங்கு தமிழக வரலாறு போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக பார்க்கக்கூடியவர் பெரியசாமி தூரன். இவரது காலம் 1908 முதல் 1987 வரை. இந்திய அரசின் பத்மபூஷன் விருது பெற்றவர் இவர். இவருடைய அரிய முயற்சியால் தமிழ் கலைக்களஞ்சியம், குழந்தைகள் கலைக்களஞ்சியம் உருவாக்கப்பட்டது. பாரதி தமிழ், நிலைப்பிஞ்சு, மின்னல் பூ, இளந்தமிழா போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவர் பெருமழை புலவர் வே சோமசுந்தரனார். இவரது காலம் 1909 முதல் 1972 வரை. சிறந்த உரையாசிரியர், பழைய உரையாசிரியர்களையும் இவர் மறுத்து எழுதும் புலமை பெற்றிருக்கார். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, பரிபாடல், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, உதயனகுமார காவியம், நீலகேசி, பெருங்கதை, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திருக்கோவையார், கல்லாடம், புறப்பொருள் வெண்பா மாலை போன்றவற்றிற்கு சிறந்த உரை எழுதியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சான்றோர் அருணாச்சலம். இவரது காலம் 1909 முதல் 1992 வரை. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் போன்ற மும்மொழி புலமை பெற்றவர் இவர். நூற்றாண்டு அடிப்படையில் இவர் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு சிறந்த ஒரு படைப்பு. திருவாசக குறிப்புகள், பழந்தோட்டம், பூந்தோட்டம், வாழைத்தோட்டம், வீட்டுத் தோட்டம், காய்கறி தோட்டம் போன்ற நூல்களை இவர் சிறப்பாக எழுதியிருக்காரு. அடுத்தது தனிநாயகம் அடிகளார். இவரது காலம் 1913 முதல் 1980 வரை. இவர் ஒரு இலங்கையைச் சேர்ந்தவர். சேவியர் என்பது இவருடைய இயற்பெயர். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் இவர் செய்திருக்காரு. தமிழ், ஆங்கிலம், லத்தீன், ஸ்பானிஷ், பிரெஞ்சு
போர்த்துகீஸ் போன்ற மொழிகளை நன்கு அறிஞரவர். தமிழ் இலக்கிய கழகத்தை நிறுவி தமிழ் கல்ச்சர் என்ற ஆங்கில காலாண்டு இதழை வெளியிட்டிருக்காரு. ஒரே உலகம், திருவள்ளுவர், தமிழ் தூது போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக திருக்குறளார் வி. முனுசாமி. இவரது காலம் 1913 முதல் 1994 வரை. திருக்குறளை பரப்புவதற்கென்றே திருச்சியிலிருந்து கிபி 1948 முதல் கிபி 1952 வரை குறள் மலர் என்னும் வார இதழை இவர் நடத்தியிருக்காரு. உழைப்பாளர் கட்சியின் வேட்பாளராக நின்று 1952 எம்பி ஆயிருக்கார். இவர் வள்ளுவர் காட்டிய வழி, திருவள்ளுவரும் திராவிட கொள்கையும், வள்ளுவனார் உள்ளம், வள்ளுவர் பேசினால், திருக்குறள் இன்பம், வள்ளுவரும் பெரியாரும், வள்ளுவர் வழிப்பயணம், வள்ளுவர் உலகம் போன்ற அனைத்து நூல்களும் வள்ளுவம் தொடர்புடையன. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவர் குடந்தை ப. சுந்தரேசன். இவரது காலம் 1914 முதல் 1981 வரை. பண் ஆராய்ச்சி வித்தகர். தமிழகம் முழுவதும் தமிழிசை பொழிவுகள் ஆற்றியவர் இவர். ஓரேழ் பாலை, பரிபாடல், இசைமுறை, இசைத்தமிழ், அகரமுதலி, இசைத்தமிழர் வரலாறு, சேக்கிழார் கன்ற இசைத்தமிழ், சமயக்குறவர் கைக்கொண்ட இசைத்தமிழ் போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவர் வி. ப. க. சுந்தரம். இவரது காலம் 1915 முதல் 2003 வரை. இவர் ஒரு இசைத்தமிழ் வித்தகர். 12 ஆண்டுகள் கடின உழைப்பால் தமிழ் இசை கலைக்களஞ்சியம் இது 4 தொகுதிகள் கொண்டது. இது எழுதியிருக்காரு. இவருடைய இசை பணுவல்கள் என்னென்னு பார்த்தோன்னா, தொல்காப்பியத்தில் இசை குறிப்புகள், மத்தளவியல், பஞ்சமரபு, ஆளுடைய பிள்ளையாரும் அருணகிரிநாதரும் போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. தமிழருடைய முதல் இசைக்கருவி புல்லாங்குழல் தான் என்று நிறுவியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவர் க. வெள்ளைவரனார். இவரது காலம் 1917 முதல் 1988 வரை. இவரது ஆய்வுகள் அனைத்தும் பழந்தமிழ் இலக்கியம், சைவ இலக்கியம், இசை, இலக்கணம் தொடர்பாகவே அமைந்திருந்தது. இசைத்தமிழ், பரத சங்கிரகம், பழந்தமிழர் இசை, பன்னிரு திருமுறை வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, தொல்காப்பியம், குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி, காக்கை விடு தூது போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.